ஹாய், நான் கண்ணன். பவித்தியரா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த ஓனரோட அப்பா அண்ணா அவங்க வந்து மகரிஷி வித்யா மந்திரில் 5th படிச்சுட்ருக்காங்க. அவங்க எப்படின்னா சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள மாதிரி நானும் நிறைய நிறைய வீடியோஸ் போடணும், ஷார்ட்ஸ் போடணும், ரீல்ஸ் போடணும். அவங்க ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. நான் அந்தளவுக்கு ஆக்டிவும் கிடையாது. ஸோ என்னாச்சு, அவங்க பார்க்குற சில சேனல்ஸ் இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி பார்த்தோன்னா நான் போய் யூடியூப்பில் போய் நியூஸோ ஏதோ பார்க்கணுன்னு போனேன்னா அம்மு டைம்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிளாசிக் மினி ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் விஜய் சித்து விலாகு, அப்புறம் அரவிந்த் விலாகு, இப்போ சில ட்ராவல்ஸ் சேனல்லாம் பார்க்குறாங்க. முக்கால்வாசி இந்த கிராஃப்ட்டு கலக்கிறது, மிக்ஸ் பண்ணுறது, அந்த பெயிண்ட்டு, ஆர்ட்டு இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. நான் அதில் பார்த்தாலே என்னோடய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்தா அதுதான் இருக்கும். சரி, அவங்க வந்து ஆரம்பிக்க போகிறேன், இதை பார்த்துட்டு அப்படியே இன்ஸ்பயர் ஆகி நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாங்க. சரி ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்ட்டேன். அவங்க என்னோடய யூடியூப் ஐடியிலேயே வந்து அவங்க சேனலில் பேரை போட்டாங்க. சேனல்ஸ்லாம் நான் வீடியோஸ் பண்ணணும்ப்பா, எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. சரி, நானும் வந்து லேப்டாப்பில் இருந்த பழைய வீடியோஸ், அவங்களோட பழைய வீடியோஸ், நாங்கள் ட்ராவல் பண்ண கொஞ்சம் பக்கமாக போயிருக்கோம் இல்லையா, ட்ராவல் பண்ண வீடியோஸ் அது நான் கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன். போஸ்ட் பண்ணாங்க. அந்த 1 வீக்கில் வந்து ரொம்ப எந்தூவாக இருந்தாங்க. நான் வந்து டெய்லி வந்து பார்க்குறது, எத்தனை வியூஸ் போயிருக்கு, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் போயிருக்கு, எத்தனை லைக்ஸ் போயிருக்கு, அத்தனை என்ன பண்ணணும்ப்பா அப்படின்னு ரொம்ப கேட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன், உனக்கு என்ன பண்ணணும்னு தொடர்ந்து பண்ணு, உனக்கு ஸ்கிரிப்ட் வேணுமா சொல்லு. நம்ம யோசிப்போன்னா இருக்குது, நிறைய கண்டென்ட் தான் இருக்குது நிறைய யூடியூப் சேனலில். அவங்க பண்ணுறத நீ வேறு மாதிரி யோசிச்சு பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் வந்து சரி சரி சரின்னாங்க. சரி, நானுமே சரி பார்த்தேன். அப்புறம் 1 வீக் அப்படியே ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அப்புறமா அப்படியே ஸ்லோவாச்சு. நான் சொன்னேன், பவி இதுமாரி வந்து இந்த சேனல்ஸ்லாம் வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னா இந்த டைம் கேப்பு, இந்த இன்டர்வல் டைமில், அந்த டைம் கேப்பில் வந்து எத்தனை வீடியோஸ் போடணும், எத்தனை சேனல்ஸ் போடணும், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரை ஸ்கூல்ப்பா, ஹோம்ஒர்க்காக கொடுக்குறாங்கப்பா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ப்பா அப்படின்வாங்க. சரிம்மா, ஃப்ரைடேஸ் சரி ஓகே, ஃப்ரைடே நைட் இருக்குது, சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கு இல்லையா, உட்காந்து நீ படிப்பு டைம் போக கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னேன். கண்டிப்பாப்பா, நான் அந்த வீக் நான் போடுறேன்ப்பா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. தவிர இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா, இருங்க நாங்கள் ரூமுக்கு கூட்டு போய் காட்டுறேன். அந்த வீடியோ கொஞ்சம் ரூம்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், நான் அவங்க ரூமுக்கு நான் கொண்டு போய் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது அவளோட இந்த பாருங்கள், இவங்க இந்த பக்கம், இவங்க ஓகேங்களா, அப்படியே இப்போ அவங்கள பார்த்தீங்களா. இப்போ உள்ளே வரேன் அவங்க ரூமுக்குள்ளே, இது அவங்க ரூமு சரிங்களா. எப்படி இருக்கு பாருங்கள் ரூமு. அவங்க ரூமுக்குள்ளே நாங்கள் வரவும் கூடாது, க்ளீன் பண்ணவும் கூடாது, அவங்களே பார்த்துப்பாங்க. இவங்க தான் வந்து வருங்காலத்து யூடியூப்பில் பெரிய ஆளாக வர போகிற ஆள். பார்த்துங்க, நல்ல தூக்கம்.